ஹாய், இந்த வீடியோவில் நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் பேஸ்ட் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்டர் ஸ்லேவ் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர். அது வந்து நம்ம இந்த வீடியோவில் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் கேட்டாங்கன்னா நம்ம இதில் மாஸ்டர் ஸ்லேவ்னு ரெண்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ மாஸ்டரை ஸ்லேவ் ஆட்டும், ஸ்லேவை மாஸ்டரும், அதாவது திருப்பி போட்டால் நமக்கு என்ன ஆகிடும்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ரெஜிஸ்டர் கிடச்சிரும். வேறு எதுவும் கிடையாது. ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நம்மளோட மாஸ்டரை ஸ்லேவ் ஆக்கிக்கணும், ஸ்லேவ் டயக்ராமை மாஸ்டர் ஆக்கிக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாஸ்டர் ஸ்லேவ் பேஸ்ட் எட்ஜ் ட்ரிகர்டு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு விதமான டைப் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்சர், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிஷன் கேட். ஓகேயா, ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மல்டிப்ளெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மல்டிப்ளெக்சர் எடுத்துக்குவோம். இந்த மல்டிப்ளெக்சர் வந்து 2:1 மல்டிப்ளெக்சர். ஸோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட் இருக்கும், அவுட்புட் வந்து 1. கரெக்டாக? ஸோ இதில் வந்து கிளாக் வந்து கொடுப்போம். இந்த கிளாக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லைன், இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. கிளாக் இஸ் ஏ செலெக்ஷன் லைன். எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த கிளாக்கோட இன்புட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து நம்ம எங்கே கொடுக்குறோன்னா டி இன்புட் வந்து 0th பின்னுக்கு கொடுக்குறோம். அவுட்புட்டில் அந்த ஃபீட்பேக் இன்புட் வந்து ஃபஸ்ட்டு பின்னுக்கு கொடுக்குறோம். ஸ்லேவுக்கு அதே இது ஆப்போசிட்டாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்சரோட அவுட்புட்டை ஃபஸ்ட்டு பின்னுக்கு கொடுப்போம். ஃபீட்பேக் பாத் வந்து 0th பின், அப்படியே ரிவர்ஸில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு. இப்போ நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்னால் நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டி இன்புட், இது வந்து 1 ஆகும், இது வந்து 0 ஆகும். இது வந்து 0 ஆகும், இது வந்து 1 ஆகும், அவ்வளோதான். ஓகேயா? பட் மாஸ்டர் ஃபஸ்ட் இருக்கிறது மாஸ்டராக எடுத்துப்போம், செகண்ட் வந்து ஸ்லேவாக இருக்கும். இப்போ மாஸ்டர் வந்து என்ன பண்ணும், ஸ்லேவ் வந்து என்ன பண்ணும் நம்மளோட கிளாக் இன்புட் கொடுக்கும்போது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஈக்குவல் டு 1. ஓகே, ஃபஸ்ட் வந்து கிளாக் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா, கிளாக் வந்து 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் 0 கொடுக்குறேன். அப்போ 0th பின் என்ன ஆகும், செலக்ட் ஆகும். அப்போ இந்த டியில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு எங்கே வரும், இந்த அவுட்புட்டுக்கு வரும். கரெக்டாக? QM. அப்போ சப்போஸ் டியோட வேல்யூ எனக்கு 1ன்னு வச்சுக்கோங்க. டியோட வேல்யூ 1. அப்போ வாட் இஸ் QM வேல்யூ? QM வேல்யூ இஸ் 1. புரியுதுல்ல? QM வேல்யூ 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதே இதில் கிளாக் வந்து 0. அப்போ நமக்கு 0th பின் செலக்ட் ஆகும். ஸ்லேவில் வந்து பார்த்திங்கன்னா 0th பின் செலக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இந்த க்யூவில் என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ தான் என்ன ஆகும், திரும்பவும் ரிப்பீட் ஆகும். அதாவது ஸ்லேவ் வந்து இப்போ ஹோல்டு மோடில் இருக்கும். அப்போ மாஸ்டர் வந்து நமக்கு இன்புட் என்ன இருக்கோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நமக்கு QM-ஆக அவுட்புட் வருது. அப்போ மாஸ்டர் வந்து இங்கே யாரை ஆக்ட் ஆகுறாங்க, மாஸ்டர் வந்து சாம்பிள் த இன்புட் டேட்டா, சாம்பிளிங் பண்ணுது. சரியா? ஸ்லேவ் வந்து என்ன மோடில் இருக்குது, ஹோல்டு மோடில் இருக்குது. இவ்வளோதான் ஆப்ரேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து சாம்பிள் பண்ணோம் இன்புட்டை, ஸ்லேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு மோடில் இருக்கும். ஓகேயா? இப்போ கிளாக் ஈக்குவல் டு 1, இன்புட் கிளாக் ஈக்குவல் டு 1னா இப்போ யாரை செலக்ட் பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு பின்னை செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு பின்னை செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின் எந்த அவுட்புட் எந்த இதில் கனெக்ட் ஆகிருக்கு, நம்மளோட QM அவுட்புட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ QM அவுட்புட் கூட கனெக்ட் ஆகும்போது ப்ரீவியஸாக என்ன வேல்யூ, அதாவது QMோட வேல்யூ 1னா அதே வேல்யூ தான் இங்கே என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். அதாவது இப்போ வந்து மாஸ்டர் வந்து ஹோல்ட் ஆயாச்சு கிளாக் ஈக்குவல் டு 1க்கு. கரெக்டாக? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் பாருங்கள், கிளாக் வந்து நம்ம 1 கொடுக்குறோம். 1 கொடுக்குறோன்னா இந்த அவுட்புட் லைனில் இந்த இதுக்கு கூட கனெக்ட் ஆகும் அவுட்புட். கரெக்டாக? அதாவது QM ஈக்குவல் டு 1, இந்த வேல்யூ எங்கே வரும், Qக்கு வரும். இப்போ அவுட்புட் Q ஈக்குவல் டு 1. கரெக்டாக? இப்போ யார் சாம்பிள் பண்ணுறா, ஸ்லேவ் மோடு வந்து சாம்பிள் பண்ணுது. கரெக்டாக? சாம்பிள் த இன்புட் டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆகும், கிளாக் 0 கிளாக் 1 கொடுக்கும்போது மாறி மாறி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த தியரியை ஒரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கேஸ்கேடிங் நெகட்டிவ் லேட்ச். அதாவது இது வந்து நெகட்டிவ் லேட்ச். ஓகே, நம்மளோட அவுட்புட்டை எடுத்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ நெகட்டிவ் லேட்சை வந்து மாஸ்டர் ஸ்லேவாக எடுக்கிறோம் வித் பாசிட்டிவ் லேட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா 0 கூட கனெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் லேட்ச், இது நெகட்டிவ் லேட்ச், இது வந்து பாசிட்டிவ் லேட்ச். ஓகேயா? நெகட்டிவ் லேட்ச் வந்து மாஸ்டர் ஆக்ட் ஆகும், பாசிட்டிவ் லேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவாக ஆக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ இது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகருக்கு அப்படியே ரிவர்ஸில் போடணும். இப்போ பாருங்கள், when clock equal to 0, okay, when clock equal to 0, the master stage is
டிரான்ஸ்பரண்ட். ஓகேயா, அதாவது டி இன்புட் நமக்கு மாஸ்டர் ஸ்டேஜ் கிளாக் 0வாக இருக்கும்போது 0th இன்புட் செலக்ட் ஆகும். அப்போ டி இன்புட் வந்து என்ன ஆகும், மாஸ்டர் அவுட்புட்டுக்கு வரும், QMக்கு வரும். அப்போ அந்த பீரியடில் ஸ்லேவ் என்னவா ஆக்ட் ஆகும், ஹோல்டு மோடில் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் வேல்யூ, அதாவது ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி ப்ரீவியஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவை இது வந்து வச்சுருக்கோம். இப்போ when clock equal to 1 the master slave stop sampling. சாம்பிள் பண்ணுறது என்ன பண்ணிடும், மாஸ்டர் ஸ்டேஜ் வந்து இது மாஸ்டர் ஸ்டேஜ். ஓகே, மாஸ்டர் ஸ்டேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்லேவ் ஸ்டேஜ் வந்து என்ன ஆகிடும், இப்போ சாம்பிள் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ த ஸ்லேவ் ஸ்டேஜ் சாம்பிள்ஸ் த அவுட்புட் ஆஃப் த மாஸ்டர் ஸ்டேஜ். புரியுதுல, while the master stage remain in a hold mode. The value of Q is, இப்போ இந்த ஒரு ஸ்டெப் முடியும் போது நமக்கு Qயோட வேல்யூ என்னது, D, ரைட் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ பிஃபோர் ரைசிங் எட்ஜ் ஆஃப் த கிளாக் அச்சீவிங் தி பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் எஃபெக்ட். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள், கிளாக் கொடுக்குறோம் 1 0 1 0 கிளாக் கொடுக்குறோம். சரியா, இப்போ நம்மளோட இன்புட் இது வந்து இன்புட் டேட்டா, நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா தான் இது. புரியுதுல்ல. ஸோ இப்போ அவுட்புட் QM என்னவா இருக்கும்னு பாருங்கள். ஓகே, கிளாக் 1 இருந்துச்சுன்னா, ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து 1, கிளாக் 1 இருந்ததுன்னா மாஸ்டர் வந்து என்னது, கிளாக் வந்து 1 இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஹோல்டு மாடலில் இருக்குது. கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க. கிளாக் வந்து 1 இருந்துச்சுன்னா இதில் ப்ரீவியஸ் வேல்யூ வேணும், அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ப்ரீவியஸ் வேல்யூ என்னதோ அது ஹோல்டில் இருக்கும். அதனால தான் இந்த QM அவுட்புட் ஹோல்டு மோடில் இருக்குது. புரியுதுல, ஒன்றில் இதுவாக இருக்கலாம் இல்லைன்னா இதுவாக இருக்கலாம். ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஹோல்டு மோடில் இருக்குது. இப்போ பாருங்கள், கிளாக் வந்து 0. ஓகே, கிளாக் வந்து 0. கிளாக் 0வாக இருக்குன்னா டி இன்புட் என்னவோ அதே அவுட்புட் வரும். ஸோ டி இன்புட் இங்கே இது, ஸோ அதே இன்புட் இங்கே வரும். ஓகே, இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, அகெயின் கிளாக் வந்து 1, அப்போ என்ன ஆகும், மாஸ்டர் வந்து ஹோல்டு மோடில் இருக்கும். புரியுதுல. அகெயின் கிளாக் வந்து 0, டி இன்புட் என்னவோ அது அப்படியே வரும். நான் கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிருக்கேன், கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. டி இன்புட் என்னவோ அது அப்படியே வரும். ஓகேயா, இப்போ ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாக் 1. ஸோ கிளாக் 1 இருக்கும்போது இது வந்து ப்ரீவியஸ் வேல்யூவை கொடுக்கும். கரெக்டாக, கிளாக் 1 இருக்கும்போது இதில் என்ன வேல்யூவோ QMோட வேல்யூ என்னவோ அதை கொடுக்கும். ஸோ QMோட வேல்யூ என்னவோ அதை அவுட்புட்டாக கொடுக்கும். புரியுதா. அதுக்கப்புறமா கிளாக் ஈக்குவல் டு 0. கிளாக் 0வாக இருக்கும்போது ப்ரீவியஸ் என்ன வேல்யூவோ அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். ஓகேயா, அகெயின் கிளாக் 1 நம்மளோட QM வேல்யூ என்னவோ அதை கொடுக்கும். ஓகேயா, புரியுதில்ல. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் பேஸ்ட் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கேட். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கேட்டில் வந்து 4 டிரான்ஸ்மிஷன் கேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, T1 T2 T3 T4. இந்த T1 T2 வந்து ஆக்ட் அஸ் த மாஸ்டர் ஸ்டேஜ், T3 T4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஸ்டேஜாக ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் வந்து 0 1 கொடுப்போம், அந்த 0 1க்காக தான் இந்த இன்வெர்ட்டரை கொடுத்துருக்காங்க. ஓகேயா, இல்லை நீங்கள் வந்து இந்த லைனை இவ்வளவும் விட்டுட்டு இதில் வந்து கிளாக் பார் அந்த மாதிரி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி இன்புட்டில் ஒரு இன்வெர்ட்டர் கொடுத்து எங்கே கொடுத்துருக்கோம், டிரான்ஸ்மிஷன் கேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கேட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். ஸோ அதில் ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அதிலிருந்து T3 டிரான்ஸ்மிஷனுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த T3 டிரான்ஸ்மிஷனுக்கு முன்னாடி ஒரு இன்வெர்ட்டர் கொடுக்கணும். புரியுதா. அதே மாதிரி T4ஐயும் T3ஐயும் கனெக்ட் பண்ணி அவுட்புட்டுக்கு T6 ஓகேயா இன்வெர்ட்டர் கொடுத்து எடுக்கணும். நம்ம ஃபீட்பேக் கொடுப்போம், ஃபீட்பேக் பாத். அப்போ அவுட்புட்டில் இருந்து T4க்கு கொடுக்கும்போது என்ன பண்ணணும், ஒரு இன்வெர்ட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து T2க்கு நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ கிளாக் பாருங்கள். ஸோ கிளாக் வந்து இப்போ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா கிளாக் பார், அதாவது T1ஓட வேல்யூ வந்து கிளாக் பார். ஓகே, இது வந்து கிளாக். ஸோ இப்போ வந்து 0 கிளாக் இன்புட் இங்கே வரும், கிளாக் பார் இன்புட் T1க்கு வரும். ஓகேயா, கிளாக் இன்புட் T2க்கு வரும், கிளாக் பார் இன்புட் T1க்கு வரும். அதே மாதிரி கிளாக் பார் இன்புட் இங்கே ஆப்போசிட்டாக வரும், T பாருக்கு வரும். திஸ் இஸ் கிளாக் பார், திஸ் இஸ் கிளாக். ஓகேயா,
ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். கிளாக் ஈக்குவல் டு 0. இப்போ கிளாக் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. கிளாக் 0னா நமக்கு கிளாக் பார் வேல்யூ என்னது 1. ஓகேயா? அப்போ T1 வந்து இப்போ என்ன ஆகுது? ஆன் ஆகுது. T2 என்ன ஆகுது? ஆஃப் ஆகுது. ஏன்னா இது கிளாக்கு 0 கொடுக்குறோம், இது ஆஃப் ஆகுது, இது ஆன் ஆகுது. அப்போ Dயில் என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட் நமக்கு எங்கே வரும்? அவுட்புட்டுக்கு வரும். ஸோ அவுட்புட்டில் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா Dயிலேருந்து Dயோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க. Dயோட வேல்யூ 1. இந்த இன்வெர்ட்டரில் வரும்போது Dயோட வேல்யூ 0. அப்போ இங்கே வரும்போது 0. இந்த இடத்துல அவுட்புட் வந்து 0. கரெக்டாக? 0லேருந்து இன்வெர்ட் ஆகி வரும்போது அவுட்புட் வில் பி 1. புரியுதில்ல? அவுட்புட் வந்து 1. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் T3 இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ் கூட கனெக்ட் ஆகிருக்குது T3. பட் T3க்கு வந்து கிளாக் கொடுக்குறோம். கிளாக் வந்து 0. அப்போ T3 வந்து ஆஃபில் இருக்கும், T4 வந்து ஆனில் இருக்கும். ஸோ T4 வந்து பாருங்கள் நம்மளோட ஃபீட்பேக் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபீட்பேக் கனெக்ட் ஆகும்போது நம்ம ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அதையே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்டேஜ் வந்து நமக்கு சாம்பிள் ஆக்ட் ஆகுது. ஸ்லேவ் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குது? ஹோல்டு மோடில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் அதே மாதிரி நம்ம வந்து கிளாக் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கலாம். கிளாக் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ கிளாக் பார் வந்து பார்த்திங்கன்னா 0. கிளாக் பார் வந்து 0. ஸோ இங்கே கிளாக் வந்து 1. ஸோ கிளாக் பார் வந்து 0வாக இருக்கும்போது நமக்கு இங்கே வந்து கிளாக் வந்து 1ஆக இருந்தால் கிளாக் பார் வந்து கிளாக் பார் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னது? நமக்கு 0. இது வந்து 1. அப்போ T1 வந்து ஆஃப் ஆகும், T2 வந்து இப்போ என்ன ஆகும்? ஆன் ஆகும். ஓகே, T1 வந்து ஆஃபாக இருக்குது, T2 வந்து ஆனாக இருக்குன்னா T2 வந்து என்ன பண்ணும்? ப்ரீவியஸ் வேல்யூவை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மாஸ்டர் ஸ்டேஜ் நமக்கு ஹோல்டு மோடில் இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் கிளாக் வந்து 1. அப்போ T3 வந்து என்ன ஆகுது? ஆன் ஆகுது. T4 என்ன ஆகுது? ஆஃப் ஆகுது. ஓகேயா? அப்போ T3 ஆன் ஆகுதுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இன்புட் என்னது? அதாவது ப்ரீவியஸ் இந்த QMோட அவுட்புட்னு வச்சுக்கோங்க. QMோட அவுட்புட் வந்து 1. அப்போ 1 இங்கே வரும்போது இந்த இன்வெர்டர் ஆகி வரும்போது 0 ஆகும். இந்த 0 அவுட்புட் வந்து நமக்கு எங்கே வரும்? இந்த இடத்துல வரும் 0. அகெயின் இது இன்வெர்ட்டரில் கொடுக்கும்போது அவுட்புட் வில் பி 1. ஓகே, அப்போ நமக்கு D அவுட்புட் கிடச்சிச்சு. ஓகே, D கொடுத்தோன்னா 1 கொடுத்தோன்னா நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு என்ன கிடைக்கிறோம்? 1 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், when clock equal to 0, T1 is on and T2 is off. கரெக்டாக? அதாவது கிளாக் ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது இது கிளாக் பார், அப்போ இது 1 ஆகும். அப்போ T1 வந்து ஆன் ஆகும், T2 வந்து ஆஃப் ஆகும். D இன்புட் வந்து சாம்பிள்டு இன்ட்டு நோடு QM. இதை வந்து QMனு எடுத்துக்கோங்க, சாம்பிள் ஆகும். Dயோட இன்புட் என்னவோ அது சாம்பிள் ஆகும். டியூரிங் திஸ் பீரியட், இந்த பீரியடில் T3 என்ன ஆகும்? ஆஃப் ஆகும். T4 ஆன் ஆகும். அப்போ இது வந்து என்ன ஆகும்? கிராஸ் கப்பிள்டு இன்வெர்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஹோல்டு ஸ்டேஜ். ஓகே, ஹோல்டு த ஸ்டேட் ஆஃப் த ஸ்லேவ் லேட்ச். ஸ்லேவில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when clock equal to 1, the master stage stops sampling the input and goes into the hold mode. During this period T1 வந்து ஆஃபாக இருக்கும், T2 வந்து ஆனாக இருக்கும். சரியா? அப்போ நமக்கு அதே மாதிரி T3 வந்து ஆனாக இருக்கும், T4 வந்து எப்படி இருக்கும்? ஆஃபாக இருக்கும். அப்போ QM வந்து என்ன ஆகும்? அவுட்புட்டில் காப்பி ஆகி வரும். ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் இருக்கும், இதுக்கும் சேம் தான், ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வேறையாக இருக்கும். ஓகே, மல்டிப்ளெக்சர் 2 யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்மிஷன் கேட் வந்து பார்த்திங்கன்னா 4 யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஸ்லேவ் பேஸ்டு எட்ஜ் ட்ரிகர்ட், அதாவது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.